காலம் பூட்டி வைத்த ரகசியம் 1997ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் மலைப்பகுதியில் வரலாற்றில் பெயரே இல்லாதொரு கோட்டை இருந்தது. வீராணம் கோட்டை. அந்த கோட்டையை பற்றி ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும். சூரியன் மறைந்த பிறகு அங்கே யாரும் தங்கியதில்லை. பிரிட்டிஷ் அரசின் வரலாற்று ஆய்வாளர் எட்வர்ட் ஹாமில்டன் அந்த கோட்டைக்குள் நுழைந்தானுள்ளே சென்றவுடன் அவன் முதலில் கவனித்தது சுவர்களில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள். ஆனா அது சாதாரண தமிழ் இல்லை, சங்க காலத் தமிழ். ஒரே வாசகம் மீண்டும் மீண்டும் இருந்தது. காலம் துரோகம் செய்யும், உண்மை மட்டும் உயிரோடு இருக்கும். கோட்டையின் அடுக்கு தளத்தில் ஒரு கல்லறை, அதன் மேல் ஒரு அரசன் சிலை. அந்த சிலையின் கண்கள் உயிரோடு இருப்பது போல அவனை பார்த்து கொண்டிருந்தது. அரசன் கையில் ஒரு செம்பு பட்டயம், அதில் பொறிக்கப்பட்ட தேதி கலியுகம் ஆரம்பிக்கும் முன். எட்வர்ட் அந்த பட்டயத்தை தொடும் நிமிடம் காற்று சுழல ஆரம்பித்தது. விளக்குகள் அணைந்தன. கோட்டை கதவுகள் தானாக மூடிக்கொண்டன. அவன் காதில் ஒரு குரல் கேட்டது. வரலாறு எழுதியவர்கள் நாங்கள் அல்ல, அதை மறைத்தவர்கள்தான் அரசர்கள். அடுத்த நாள் காலை கோட்டை திறந்தே இருந்தது.